श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 17வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகம். யாதயாமங்கதரசம் பூதி பர்யுஷிதம் ச யத் உச்சிஷ்டமபி ச ஆமேத்யம் போஜனம் தாமசப்ரியம். யாதயாமம் கதரசம் பூதி பர்யுஷிதம் ச யத் உச்சிஷ்டமபி சாமேத்யம் போஜனம் தாமசப்ரியம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் நிறைய நுணுக்கமான விஷயங்களை சொல்லி கொடுக்குறார். யாதயாமம் சென்ன ஸ்லோகத்தில் சொன்னார், ரொம்ப சூடாக ரொம்ப புளிப்பாக காரமாலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தார். இப்போவே என்ன சொல்லிக் கொடுக்கு இந்த ஸ்லோகத்தில்? சமைத்து ஆறி போனதும். யாதயாமம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுத்து, கார்த்தால 10 மணிக்கு பண்ணினது ராத்திரி 7 மணிக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அதுபோல் சமைத்து ஆறி போனதும், கதரசம் சுவை இழந்ததும், பூதி புளித்து போனதும். புளிச்சதுன்னு சொன்னால் அதுக்குன்னு இயற்கையாக ஒரு சுவையோடு ஒன்று பண்ணியிருப்போம், அந்த சுவை மாறினது அப்படின்னு, கள் போல் புளிச்சது அப்படின்னு. பர்யுஷிதம் பழையதும், உச்சிஷ்டம் அப்பி உண்டு இப்போ தான் சாப்பிட்டு வச்சுருக்கோம், அதை மறுபடியும் இன்னொரு தடவை சாப்பிட்றது. உச்சிஷ்டம் அப்பி உண்டு மிகுந்ததும். அமேத்தியஞ்ச அமேத்தியம் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு பெரிய பொருள் இருக்குது. அதாவது பெருமாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய உணவுகள் மட்டுமே தயார் பண்ணணும், அதை மட்டுமே எடுத்துக்கணும், அதை மட்டுமே பகிர்ந்துக்கணும். ஆற்றுல இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, வெளியில் உள்ளவாளுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி அப்படின்னு சொன்னால் அமேத்தியம் அப்படின்னு சொன்னால் பூஜைக்கு உதவாதது. பூஜைக்கு உதவாததுன்னு சொன்னால் அதில் சில நிறைய விஷயங்கள் நம்ம தயார் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம்னு சொன்னால் அதெல்லாம் தினப்படி தளிகைக்கு அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, தயார் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டால் நம்மக்கிட்ட ஒரு முக்கியமான கொள்கை இருக்குது. வைஷ்ணவன்னு சொன்னால் எந்த தளிகை பண்ணாலும் அதை என்ன பண்ணணும், பெருமாளுக்கு பண்ணிவிட்டு தான் சாப்பிட்ணும். பகவத் பிரசாதம் தான் எடுத்துக்கணும். முதல்ல சாதமாக பண்ணால், சாதாரணமாக பண்ணினா அது சாதம், பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டா அது பிரசாதம். அதில் இருக்கிற எந்த கல்முஷங்களும் பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்கும் பொழுது அது என்ன பண்ணுறது, பூஜைக்கு சமர்ப்பித்த உடனே மகா நைவேத்தியத்தில் எல்லாத்தையும் சமர்ப்பித்த உடனே அது நல்ல வஸ்துவாக மாறிடுறது. ஏன்னா பெருமாள் அதை என்ன பண்ணுறார், கண்டருளை பண்ணி கொடுக்குறார். தான் பார்த்து அதை சுத்தம் பண்ணி தான் உபயோகப்படுத்தினுட்டு தான் பாக்கியம் நம்மளுக்கு தரார். முதல் விஷயம். அடுத்தது அமேத்தியம் அப்படின்ற வார்த்தைக்கு பெருமாளுக்கு சமர்ப்பிக்க முடியாத சில விஷயங்கள்லாம் உண்டு. அதாவது புழுங்கல் அரிசியில் ஆகாரம் சாதம் பண்ணுறது, அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம காய்கறி வகையில் கூட நிறையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இங்கே முதல்லே சொன்னோம் இல்லையா, பெருமாள் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம இங்கே தெரிஞ்சுப்போம். இதை பற்றி தனியாக ஒரு சம்மேஷன்னு வேறு 100 எபிசோடில் சொல்லும்பொழுது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி தனியாக நம்ம பேசலாம். பூஜைக்கு உதவாத ஆகார வகைகள் அதை என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கூடாது பூஜைக்கு. அதனால் நம்ம பெரியவாள்லாம் என்ன சொல்லுவார்னு சொன்னால், பூஜைக்கு உதவாத ஆகாரத்தை சமைக்கவே கூடாது. தளிகையை பாகம் பண்ணவே அதுக்கு தயார் பண்ண உள்ள நம்ம தளி போன்ற இல்லையே அதெல்லாம் கொண்டு வரப்படாது அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன செய்யக்கூடாது, ஆகாரம் தளிகை பண்ணவே கூடாது. அப்புறம் பண்ணினா எல்லாத்தையும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். அப்போ பெருமாளுக்கு உதவாத தளிகையை பண்ணாததுக்கு இல்லாதனால அத்தகைய சாமான் என்ன பண்ணக்கூடாது, தளி போன்றவளுக்கே வரக்கூடாது. அதனால் பூஜைக்கு உதவாததும் போஜனம் எந்த அத்தகைய உணவுகள் எவை எத்தனை வகைகளோ அவை அனைத்தும் தாமச பிரியம், தாமசர்களுக்கு பிரியமானவை, தாமச குணமுடையவர்களுக்கு பிரியமானவை. அப்போது என்ன பண்ணக்கூடாது, எந்த உணவும் பழசாக போனது, புளிச்சு போனது, ஒரு நாள் பண்ணி சமைச்சது, அதுக்கப்புறம் உணவு வகைகளில் சுவை மாறினது, சாப்பிட்டு பாக்கி வச்சுருக்கிறது, மகாபிரசாதத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது, அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அது அத்தனையும் தாமசர்களுக்கு பிரியம். நம்மளுக்கு அது பிரியமாக இருந்தால் கூட சாஸ்திரத்துக்கு உட்பட்டு பெருமாளுக்கு பிரியமான விஷயங்களை மட்டுமே நம்ம செய்யணுன்ற ஒரு எண்ண கட்டுப்பாட்டில் நம்ம இருந்தோம்னு சொன்னால் இத்தகைய உணவுகளை தவிர்க்க வேண்டும். அதுதான் பெருமாள் உள்ளுரை பொருளாக நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயம்.
நம்ம வந்து சண்டை போடுறவனா இருந்து அர்ஜுனனாட்டம் ராஜா, நம்மளுக்கு ராஜான்னு சொன்னால் சண்டை போடுறது அவனுடைய தர்மம் அப்படி எடுத்துட்டாலும் சரி, வெறும் பிராமணன் வைஷ்ணவன் அவனுக்கு எத்தனை வகையான குணாதிசயங்கள் இருக்கணும், எப்படி வளர்த்துக்கணும், அவன் எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தன் மனதை வைத்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுட்டாலும் அதற்கும் இந்த உணவு கட்டுப்பாடு வகைகள் பொருந்தும். அதனால் உள்ளுரை பொருளாக பெருமாள் என்ன நம்மளுக்கு இங்கே சொல்லி கொடுக்குறார், ரொம்ப பழசானது, புளிச்சு போனது, அப்புறம் வந்து கல் போல் மேலே நுர வந்தது, பாதி சாப்பிட்டு வச்சது, அதுக்கப்புறம் பெருமாளுக்கு பூஜைக்கு சமர்ப்பிக்க முடியாத உணவுகள், இவற்றை உண்பது தவிர்க்கப்பட வேண்டும். இத்தகைய உணவுகள் ஒருத்தருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அத்தகையவர்கள் தாமசர்கள், தாமச பிரியர்களுக்கு இது இத்தனை உணவுகளும் பிரியமானது அப்படின்னு பெருமாள் சொல்லி கொடுக்குறார். இதுலேருந்து வெளியில் வருது எப்படின்னு நம்ம ஒரு முயற்சி பண்ணலாம். அந்த முயற்சிக்கும் பெருமாள் தான் நம்மளுக்கு துணை இருக்கணும்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.